நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக 50,000 சதுர மீட்டர் பரப்பளவில் கார்னேஷன், லில்லியம், கிரிசாந்தம், ஜர்பரா போன்ற கொய்மலர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரடியாகவும் 3000 தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கோத்தகிரி கட்டப்பட்டு அருகே உள்ள கூக்கல் கிராம பகுதியில் முதல் முறையாக சூரியகாந்தி மலர்கள் சாகுபடி துவங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ஒரு மலர் 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதுடன் பெங்களூரு, சென்னை உட்பட இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அலங்கார வகைகளுக்காக விற்பனை செய்யப்படுகிறது. சன்ஃப்ளவர் நாங்கள் தைவான் நாட்டிலேருந்து சீடை விதையை தருவிச்சு இங்கே நான் போட்டிருக்காங்க. இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் மாதிரி தாங்க. இது பெருசான வேலை இல்லை, அளவுக்கு அதிகமான மருந்து இல்லை. இதில் நல்லபடியாக சாகுபடி பண்ணாங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு நார்மலாக ஒரு சன்ஃப்ளவருக்குங்க 5 ரூபாயிலேருந்து 25 ரூபா மட்டும் லாபம் பார்க்கலாங்க. இதை நம்ம விவசாயிகள் எங்களுக்கு தோட்டக்கலைத்துறை அணுகி இது சம்மந்தமாக அவங்க அரசாங்கம் நம்மளை ஊக்குவித்து வச்சாங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிங்க இதுக்கு மாறுற வாய்ப்பு இருக்குங்க. அது அரசாங்கம் தான் மனசு வச்சு பண்ணணுங்க. இது நல்ல வகையில் ஒரு ப்ராஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியுதுங்க. ஓகே, நீங்கள் சாகுபடி பண்ணுறது எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறீங்க? நான் மைசூர், பெங்களூரு, அதே மாதிரி மும்பை மட்டமும் நம்ம இந்தியாவில் முக்கியமான டாப் சிட்டிக்கெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க. தைவான் நாட்டிலிருந்து முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட விதைகள் 1/2 ஏக்கரில் சாகுபடி செய்ததில் தற்போது மலர்ந்துள்ளன. சூரியகாந்தி மலர்கள் மலர 70 நாட்கள் வரை ஆவதாகவும் 1 ஏக்கரில் சாகுபடி செய்ய விதைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவாவதாகவும் மாவட்ட தோட்டக்கலைத்துறை மானியம் வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தைவான் நாட்டிலிருந்து முதன்முறையாக கொண்டு வரப்பட்ட விதைகள் 1/2 ஏக்கரில் சாகுபடி செய்ததில் தற்போது மலர்ந்துள்ளன. சூரியகாந்தி மலர்கள் மலர 70 நாட்கள் வரை ஆவதாகவும் 1 ஏக்கரில் சாகுபடி செய்ய விதைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவாவதாகவும் கூறுகின்றனர். இதனால் மாவட்ட தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் மானியம் வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.